தமிழ் சிபி என்ன 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 தமிழ் ஏன் அழுதுட்டு இருக்க தமிழ் சிபி தமிழ் என்னாச்சு தமிழ் போச்சு போச்சு எல்லாமே போச்சு சிபி தமிழ் என்ன நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே நடக்குது சிபி என்னையும் தேனையும் சேனாம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்க நினைக்கிறேன் சிபி எல்லாமே போச்சு சிபி கொஞ்சம் பொறுமையா இரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சிபி அந்த அந்த பிரபு இருக்கால ஆமா அவ ஏதாவது உன்ன பிரச்சனை பண்ணானா அந்த பிரபுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு சிபி நான் தான் ஜனமோட பேத்திங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு சிபி தமிழ் என்ன சொல்ற ஆமா சிபி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு சிபி சிபி அவன் கண்டிப்பா இது ஜனமா கிட்ட சொல்லிருவாள் சிபி சொன்னா என் நிலைமை என்ன சிபி ஆகும் கரெக்ட் தான் தமிழ் அவன் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தமிழ் கண்டிப்பா ஜானு கிட்ட இந்த உண்மையை சொல்லுவான் தமிழ் அதுக்கு முன்னாடி நீ ஏது ஜானு கிட்ட சொல்றது நல்லது சிபி நான் எப்படி சிபி சொல்ல முடியும் என்னால சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் ஜனமா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க சிபி இல்ல தமிழ் அவன் சொன்ன இந்த பிரச்சனை வேற நீயே சொன்னா அதை சமாளிச்சலன்னு தான் எனக்கு தோணுது நாமளே நம்மளோட அடையாளத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம யாருன்னு என்னைக்கு உண்மை தெரிஞ்சாலும் அப்பவே இந்த அன்பு பாசம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும் ஓ வாழ்க்கைய சரி பண்றதுக்கு முன்னாடியே தேனோட வாழ்க்கை எப்படி அடிச்சு பத்தியா அப்படிலாம் எதுவும் நடக்கலமா இது ஆக்சிடென்ட் அடிப்பட்ட காயம் உடனே குணமாகாது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்லமா இப்போ தேன் அந்த பிரபு வீட்ல இல்லல ஏன் கூட தானே இருக்கா நாங்கெல்லாம் அவன் கூட இருக்கும்போது தேன் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுமா ஏ தமிழ் தேனுக்கு என்னடி ஆச்சு அந்த பொறுக்கி கட்டின தாலியை ஏண்டி அவ ஏத்துக்கிட்டா தமிழ் அவளை நான் பாக்கணும்டி அவளை நீ வேணா இங்க கூட்டிட்டு வந்துடுறியா நானே அவளை வச்சு பாத்துக்கிறேன்டி இல்லம்மா அவ யார் கூப்பிட்டாலும் வரமாட்டா அந்த பிரபு நம்ம அப்பாவை வச்சு ஏதோ மிரட்டிட்டு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஆமாம்மா என்னோட யூகம் சரியா இருந்துச்சுன்னா அப்பா அந்த பிரபு கிட்டதாம்மா இருக்கணும் இப்ப நம்ம அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணோம்னா அவன் நம்ம அப்பா மேல கை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா ரொம்ப கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும் ஏய் என்னடி சொல்ற அந்த அயோக்கியன் கிட்ட என் புள்ள மாட்டினது பத்தாதுன்னு என் புருஷனை மாட்டிட்டு இருக்காரா ஐயோ கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிற இப்ப என்ன பண்றது தமிழ் ஜெயா, உன் பொண்ணே தைரியமா இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க இங்க பாரு ஜனாம்மா தேனை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க கண்டிப்பா தேனை அவங்கிட்ட இருந்து மீட்டு எடுத்துருவாங்கடி வர்ஷினி எங்கம்மா கிளம்பிட்ட ஏன் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வெளியே கிளம்பி போறியே அதான் எங்கன்னு கேட்டேன் அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க சும்மாதாம்மா தெரிஞ்சுக்கலான்னு இத்தனை நாள் நான் டெய்லி வெளியில போறேன் வரேன் ஒவ்வொரு டைமும் நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு நீங்க கேட்டீங்களா இப்ப மட்டும் எதுக்கு கேக்குறீங்க வர்ஷு என்ன பேச்சு இது நேத்து வேற இன்னைக்கு வேற இப்ப அவங்க உன் மாமியார் அப்படிதான் கேள்வி கேட்பாங்க நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அவங்களே எதிர்த்து பேசிட்டு இருக்க எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம் மா எனக்கு இந்த ரூல்ஸ் போடுறது என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது நேத்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எப்பவுமே இருக்க சொல்லு வர்ஷு சொல்லிக்கிட்டே இருக்க கூட கூட பேசிட்டு இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை இல்லையா அத்தைகிட்ட சாரி சொல்லு சாரியா தப்பே பண்ணாத நான் எதுக்கு சாரி கேட்கணும் நியாயப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் தான் டெய்லி என்கிட்ட 1000 சாரி என்ன சொல்லுங்க ஓவரா பேசுற சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறா அத்தை ஏன் அம்மா என்ன எவ்வளவு வேணாலும் திட்டட்டும் அடிக்கட்டும் நீங்க ஒன்னும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் இதை நானே பாத்துக்கிறேன் என்னாச்சு அத்தை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க பாத்தியா மீனா இதே உன்ன மாதிரி நான் உட்கார்ந்திருந்தா உன் பொண்ணு என்ன ஆச்சத்த ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு கேப்பாளா
மருமகனா தமிழ் மாதிரி இருக்கணும். நீ எவ்வளவு திட்டிருப்ப, எவ்வளவு சண்டை போட்டிருப்ப. ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக நிக்கிறாள்ல. வர்ஷினி மட்டும் ஏன் இப்படி இருக்கா? நம்ம கிட்ட தானே வளர்ந்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச மரியாதை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. ஆ, என்னாச்சு? வர்ஷினி என்ன பண்ணா? நான் என்ன சொல்றது? மீனா, நீயே சொல்லு. நான் ஏதாவது கூட குறைச்சு சொல்லிட்டேன்னு அப்புறம் ஏன் மேல வருத்தம் வரும். அண்ணி என்ன நீங்க வேற. நானே நொந்து போயிருக்கேன். மேலும் மேல ஏதாவது பேசி என்ன நோக அடிக்காதீங்க. நான் சொல்லியா என் பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? உங்க முன்னாடி தானே நான் அவளை கண்டிச்சேன். நான் பேச பேச கொஞ்சம் கூட கேட்காம அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. பெத்த பிள்ளைங்க கை மீறி போறத பேரண்ட்ஸால தடுக்க முடியலனா அது ஏதோ கெட்டதுக்கு வழிவகுக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு. அத்த, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்த, சொல்லுங்க. இப்ப சொல்லு, என்ன சொல்லணும்? எதுக்கு இந்த கோயில் பிளான் திடீர்னு? எல்லாம் உங்க தங்கச்சிக்காக தான். நாமளும் மாத்தி மாத்தி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இப்ப கோயிலுக்கு போனா மட்டும் எல்லாமே புரிஞ்சிருமா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது மட்டும் இல்ல, தேன்மொழியும் வருவா. அவகிட்ட அந்த கோவில வச்சு கேட்டா மறைக்காம உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படியோ 2 பேருடைய வாழ்க்கையையும் சரி பண்ணணும் சிபி. என்ன? இல்ல, நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான். உன் வாழ்க்கை இன்னும் சரியா இல்ல. ஆ, என் பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை வேற. என் புருஷன் ஒன்னும் பிரபு மாதிரி கெட்டவன் இல்லையே. நான் வர்ஷினி மாதிரி ஒரு நல்லவனை ஏத்துக்க முடியாம கஷ்டப்படலையே. நமக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்பவுமே வந்து நிக்கிறீங்கல்ல. என்ன நீங்க பொதுவா எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததும் இல்ல, நானும் அப்படிதான். அட்லீஸ்ட் நம்மள மாதிரியாச்சும் அவங்களும் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ 2 பிரச்சனை தான். ஒன்னு, ஜனாமா கிட்ட உண்மையை சொல்லணும். இன்னொன்னு, எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். இது 2த்தையும் நல்லபடியா முடிச்சிட்டாலே என் வாழ்க்கை சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ், கோயில வச்சு ஜானுகிட்ட நீ உண்மையை சொல்ற சிச்சுவேஷனை நான் உருவாக்குறேன். உன் மனசை நிம்மதி அடைய வைக்கிறேன்.